கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். நம் தேவனுடைய பெரிதான கிருபை இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்தி செல்வதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானித்து ஜெபிக்கலாமா? அது ஏசாயா 41 14 வசனம். நான் வாசிக்கிறேன். யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக ஒரு சிறு கூட்டமாக, அவருடைய கண்களுக்கு ஒருவேளை சிறு பூச்சியை போல அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு ஸ்தானத்துல நீங்கள் நானும் இருக்கலாம். இந்த உலகத்துல காணப்படுகிற செல்வ செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாம இருக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற பலம், பொருளாதாரம், உயர்வு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்தமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறது எவ்வளவு ஒரு பாக்கியமான காரியம். இன்றைக்கு உலகம் உங்களை அற்பமாய் நினைக்கலாம், உலகம் உங்களை உதாசீனப்படுத்தலாம், உலகம் உங்களை வெறுக்கலாம், உங்கள் சூழ்நிலையை பார்த்து உங்களை பரியாசம் செய்யலாம். நீ ஒரு சிறு பூச்சியை போல இருக்கிறாய், நீ ஒன்றுக்கு உதவாதவன், நீ ஒன்றுக்கு உதவாதவன், உன்னிடத்துல எந்த வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி ஓரம் கட்டப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த உலக மனிதர்கள் நம்மளை எப்படி வேணாலும் பார்க்கட்டும், ஒரு சிறு பூச்சியை போல பார்க்கட்டும், ஒரு அற்பமாய் பார்க்கட்டும், உதாசீனப்படுத்தட்டும், சொந்த உறவுகள் நம்மை வெறுக்கட்டும், நண்பர்கள் மத்தியிலும் உதாசீனப்படுத்தப்படலாம், ஊழியர்கள் மத்தியிலும் உதாசீனப்படுத்தப்படலாம். நாங்கள் பெரிய சபைக்கு போகிறோம், உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை ஒரு சிறிய சபை, இப்படி நம்மை குறித்து, நம்முடைய ஏற்ற தாழ்வுகளை குறித்து நம்மை அற்பமாய் பேசலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பூச்சியே, சிறு கூட்டமே, அற்பமாய் எண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, ஒதுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நான் உன் கூட இருக்கிறேன். அவருடைய பேச்சுகளை கண்டு, அவருடைய காரியங்களை கண்டு, சூழ்நிலை கண்டு நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைய, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வழியே கடந்து போய் கொண்டிருக்கலாம். உலகத்தின் மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் அற்பமாய் எண்ணப்படலாம், ஒரு பூச்சியை போல நீங்க பார்க்கப்படலாம், ஒதுக்கப்படலாம். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை இந்த காலை வேளையில பார்த்து சொல்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகனே, அன்பு மகளே, தேவ சகோதரனே, சகோதரிய, ஊழியக்காரர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பாக்கியவான்கள் நாம். இந்த உலகத்தோடு நாம் இருந்தாலும் நம்மை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதீர்கள். ஏற்ற காலத்திலே அவரிடத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய உயர்வும் ஆசீர்வாதமும் நிச்சயமாய் வரும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். விசுவாசோட கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட கரத்தை பிடித்து வழி நடத்துங்க சாமி. எல்லா சூழ்நிலையிலும் கைவிடாமல் காத்து கொள்ளுங்கப்பா. உலகம் எங்களை ஒதுக்கினாலும் எங்களை ஆசீர்வதிக்கிற, உயர்த்துகிற, கூட இருந்து நடத்துகிற தேவன் நீர் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.